பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்னன்னா லூக்கா 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இடுக்கமான வாசல்னா கஷ்டமான சோதனைகள் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. அதாவது சோதனைகள் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தாங்கன்னா அந்த சோதனைகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்ள ஜெயிக்கத்தக்கதான கிருபையும் பலத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு தருவாங்க. ஏசப்பா நம்மளுக்கு தருவாங்க. அப்போ அந்த இடுக்கமான வாசல் வழி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நித்தியத்தில் பரலோக ராஜ்யத்தில் நம்ம சந்தோஷமாக நம்ம இருப்போம். நம்ம மரித்த பிறகு நம்ம எங்கே போவோம்னா பரலோக ராஜ்யம், நரகம், இந்த ரெண்டில் எங்கேயாவது ஒன்றில் தான் நம்ம போகணும். அப்போ நம்ம மரித்த பிறகு நம்ம ஆண்டவரோட ஏசப்பாவோட பரலோராஜ்யத்துக்கு போகணும்னா இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது இடுக்கமான வாசல் வழியாய் கஷ்டங்கள் சோதனைகள் போராட்டங்கள்லையும் நம்ம வாழ்ந்தாலும் ஆண்டவர் நம்மளோட இருந்தாங்கன்னா அந்த வாசல் நம்மளுக்கு சிறந்த வாசலாக இருக்கும். விசாலமான வாசல் உலகம் கொடுக்குற வாசல். அதில் நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல் உலக பிரகாரமாக வாழுகிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நம்ம வாழாமல் ஏசப்பாக்காக இடுக்கமான வாசல் வழியாக நம்ம உட்பிரவேசித்து பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுகிறவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை வாழணும். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ ஏசப்பா நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.